அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெயமேனகோபால். லக்னத்தில் லக்னாதிபதியுடன் சூரியன், அதாவது லக்னத்தில் சூரியன் லக்னாதிபதியுடன் சூரியன் அப்படின்னு படிக்கணும். இப்போது லக்னத்தில் சூரியன் இருந்தாலும் சரி, லக்னாதிபதியுடன் சூரியன் இருந்தாலும் சரி, சூரியனுடைய தாக்கங்கள் ஜாதகரிடம் அதிக அளவில் இருக்கும். தாக்கங்கள்னால் என்ன அப்படின்னா, எதிலும் முதன்மையாக இருப்பது, நமக்கு அடுத்து தான் மற்றவங்க அப்படின்னு நினைக்கிறது, நம்ம சொல்கிறது தான் மற்றவங்க கேட்கணும், மற்றவங்க சொல்கிறத நம்ம ஃபாலோ பண்ணணும் அவசியம் கிடையாது. இந்த மாதிரி எண்ணங்கள் லக்னத்தில் சூரியன் லக்னாதிபதியுடன் சூரியன் இருந்தால் கண்டிப்பாக இருக்கும். ரெண்டாவது, விளம்பர பிரியராக இருப்பார்கள். மற்றவங்க இவங்களை பற்றி பேசணும், இவங்களை பற்றி புகழ்ந்து பேசுவதை காது குளிர கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணம் அவர்களுக்கு இருக்கும். ஆனால் சில பேர் அதை வெளிக்கடிக்க மாட்டாங்க. ஆனால் லக்னத்தில் சூரியன் லக்னாதிபதியுடன் சூரியன் இருந்தால் விளம்பர பிரியராக இருப்பார்கள். பிறர் தங்களை புகழ்ந்து பேசுவதை ரசித்து கேட்பார்கள். அப்படிங்கிறது நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சிறு விஷயம். பொதுவாக ஒரு பாவத்தில் ஒரு கிரகத்தோட இன்னொரு கிரகம் சேர்ந்திருக்கும் பொழுது, அந்த பாவம் அந்த கிரகம் எந்த வகையிலும் பாதிப்பு இல்லாமல் இருக்கும் பொழுது முழுக்க முழுக்க நன்மையான பலன்கள் நடக்கும். அப்போ லக்னத்தில் சூரியன் லக்னாதிபதியின் சூரியன் இருக்கும் பொழுது லக்ன ஜாதகருக்கு சூரியனுடைய தன்மைகள் எல்லாமே சிந்தாமல் சிதறாமல் அப்படியே நடக்கும். அதுக்கு இந்த லக்ன பாவம் எந்த வகையிலும் பாதிப்பு இல்லாமல் இருக்க வேண்டும். அப்படி பாதிப்பு இல்லாமல் இருந்தால் தான் சூரியனுடைய தாக்கங்கள் ஜாதகரிடம் மிகுதியான அளவில் இருக்கும். சப்போஸ் லக்னபாவம் பாதிக்கப்பட்டு சூரியன் இருந்தால் இந்த தன்மைகள் மாறுபடும். அப்படிங்கிறது தான் நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு பொதுவான தகவல். மொத்தத்தில் கிரகங்கள் தங்களுடைய கடமைகளை செய்யும். அப்படி செய்யும் பொழுது அந்த கிரகம் அந்த பாவம் எந்த வகையில் பாதிக்கப்பட்டிருக்கா, பாதிப்பு இல்லாமல் இருக்கா அப்படிங்கிற பொறுத்து தான் கிடைக்க வேண்டிய பலனின் அளவு முழுமையானதாக குறைவாக கிடைக்குமா நம்ம சொல்ல முடியும். பொதுவாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, லக்னத்தில் சூரியன் லக்னாதிபதியின் சூரியன் விளம்பர பிரியர். நன்றி, வணக்கம்.